ரொம்ப நாளைக்கு அப்புறம் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு போனால் இந்த சுண்டைக்காய் செடி இது ஆழை மயக்கிற செடி தான். ஒரு 5 அடி கூட இல்லை, அதில் அவ்வளோ காய்க்கிறது, அமோகமாக காய்க்கிறது. நானும் எடுத்து வத்தெல்லாம் போட்டுட்டேன். ஆனாலும் இன்றைக்கி அந்த சுண்டைக்காயை பார்த்த உடனே எனக்கு ஏதாவது பண்ணணும்னு புதுசான்னு தோணித்து. சுண்டைக்காயை எடுத்துன்னு வந்து நான் மோர் குழம்பு பண்ணலான்னு நினச்சேன். வெந்தயமும் மிளகா வத்தலும் வறுத்தரைச்ச மோர் குழம்பு தான். அது கூட கொஞ்சம் அரிசியும் வச்சுட்டு புளி விடணுமே, அதனால கொஞ்சம் புளியை வச்சு அரைச்சேன். கரகரன்னு அரைச்சிட்டு குழம்புக்கு காய் வெண்டைக்காயை நல்லா வதக்கி, இந்த வதங்கின உடனே இந்த அரைச்ச தேங்காய் விழுதை போட்டு கொஞ்சம் தண்ணியையும் விட்டு நல்லா கலந்து சேர்ந்து வரும்போது புளிக்காத தயிர், லைட்டாக ஜஸ்ட்டு புளிக்க ஆரம்பிச்சிருக்கிற தயிர், அது 2 கப் டம்ளர் எடுத்து அதை நல்லா கடைஞ்சி அதையும் இந்த தேங்காயோடு சேர்ந்து கொதிக்கிறதுல விட்டு இந்த மோரையும் விட்டதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து ஃபோமியாக ஃப்ராதியாக வரணும். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. அந்த மாதிரி வர ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ தான் உப்பும் போட்டுட்டு சுண்டைக்காய் என்னென்னா காம்பு எடுத்து அலம்பி தட்டிட்டும் ஒரு தடவை அலம்பி நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டி இந்த சுண்டைக்காயை போட்டு சுண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டும் இந்த பதஞ்சின்ட்டுருக்கிற மோர் குழம்பில் இந்த வதக்கின சுண்டைக்காயை போட்டு அது சேர்ந்து ஒரு நிமிஷமாவது சிம்மர் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை சுண்டைக்காய் நல்லா மோர் குழம்புல ஊறி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும்.